ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. மங்களகரமான ஏவிலம்பி வருடம் சித்திரை மாதம் 12ஆம் தேதி 25/4/2017 செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல தெய்வீக ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். திருமண பொருத்தத்தில் 10 பொருத்தங்களில் எந்தெந்த பொருத்தம் இல்லைன்னா என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு வரோம். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கறது 10க்கு 10 பொருத்தம் இருக்குமான்னு. ஜோதிட ரீதியாகவே முக்கியமான 10க்கு 5 பொருத்தங்கள் போரும்னு பொதுவாக சொல்லுவாள். அதுலேயும் நாங்கள் அடிக்கடி சொல்கிறது, அந்த ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய யோக பாவங்களை தான் முக்கியமாக பார்க்கணும். வெறும் நட்சத்திரங்களை வச்சு பொருத்தம் பார்த்து எந்த காரியத்தையும் துல்லியமாக நீங்கள் திருமண விஷயத்தில் முடிவு பண்ணக்கூடாது. நிறைய பேர் திருமண விஷயங்களில் முடிவு எடுக்கிறதுக்கு 10 பொருத்தத்தில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 5 பொருத்தமா 7 பொருத்தமா அப்படின்னு. இது என்ன பரீட்சை எக்ஸாமான்னு எத்தனை % இருக்குன்னு பார்க்குறதுக்கு, ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸான்னு பார்க்குறதுக்கு. வெறுமே நம்ம 10 பொருத்தங்களை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. யோக பாவத்தை பார்க்கணும், ஜீவன லாபம், புத்திர சந்தானம், கேரக்டர், ஆயுள் பாவம், இது மாதிரி நிறைய இருக்குது. அதனால் 10 பொருத்தம்ன்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, நிறைய முறை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அப்படி 10 பொருத்தங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஏதாவது பொருத்தம் இல்லைன்னா அந்த பொருத்தத்துக்குரிய இல்லாத பொருத்தம் எதுவோ அதுக்கு தோஷ பரிகாரமாக செய்துட்டோ விவாகத்தை பண்ணலாம். எந்த காரணம் கொண்டும் விவாகத்தை தடை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு வரோம். இப்போ தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம சொல்ல போகிறது ஸ்திரீ தீர்க்க பொருத்தத்தை பற்றி. பொதுவாக சிலர் 7க்கு அப்புறம், அதாவது பெண் நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வரும் தொகை 7க்கு மேலே இருந்தால் பண்ணலாம்னு சொல்லுவாள். சில பேர் 13க்கு மேலே இருந்தால் பண்ணலாம்னு பேசுகிறவாளும் உண்டு. இது ஸ்திரீ தீர்க்கம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் இல்லைன்னுட்டு விவாகத்தை நிறுத்த வேண்டாம். இப்போ இன்னொரு சந்தேகம் வரும், ஒருவேளை தின பொருத்தம் இல்லை, ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் இல்லை அப்படின்னா அந்த 2 பரிகாரமும் செஞ்சுட்டு பண்ணலாம். இல்லைன்னா ஜாதக தசா ரீதியாக இருக்கக்கூடிய தோஷம் என்னமோ அதுக்கான பரிகாரம் ஏதாவது இருந்தால் அதையும் செய்துட்டு பண்ணலாம். இப்படி பல விதங்களில் சொல்லியிருக்கு. எது சாத்தியமோ அதை செய்யலாம். இன்றைக்கி ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் இல்லைன்னா எப்படி இந்த திருமணத்தை நடத்தலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பெண் ஜாதகத்திலேருந்து ஆண் ஜாதகம் எண்ணி வந்த உங்களுக்கு கணக்கில் ஸ்திரீ தீர்க்கம் இல்லைன்னு முடிவு பண்ணால் இப்போ சொல்கிற எளிய பரிகாரத்தை செய்யலாம். அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் பண்ணி, திரவங்கள் அதாவது பால், தயிர், தேன், இளநீர், பஞ்சாமிர்தம் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணி, அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணி, கொழுக்கட்டை இன்னும் இனிப்புகளை நைவேத்தியம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஆஞ்சநேய சுவாமிக்கு அபிஷேக ஆராதிகள்லாம் பண்ணி, வடமாலை சாத்தி, தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசி பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்ல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.